எங்க ஊர் எங்க வீட்டுல விசேஷம் வச்சிருக்கிறேன் விசேஷம் வச்சிருக்கிறேன் நல்ல புளிக்கமா இருக்குப்பா பேண்ட் சூத்த கழிவாக வந்துக்கிறான் போது அமுத்து புள்ள மாத்தேன் அமுத்து புள்ள இல்ல நான் பரையாளி விட்டு புள்ள நம்ம வீட்டுல ஒத்தா வேலை செய்யலாம் நம்ம வீட்டுல ஒத்தா வேலை செய்யலாம் உங்க வீட்டுல எங்க அம்மா ஒத்தா மத்தவங்க மாதிரி அப்படின்னா நமக்கு தொண்டு வேலை செய்ய தொண்டு வேலை செய்ய வேலை செய்யறதுக்கா ஒத்தா நமக்கு வேலை செய்யறான் எங்க அம்மா வந்து உனக்கு வேலை செய்யறாங்க என்ன மண்ணுல குஞ்சுன்னு நம்ம ஆட்கள வேலை செய்யலாம் துட்டு துட்டு வாய் விடுப்பா துட்டு 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 தடி மண்ணில் அடிச்சு போஸ்ட்மார்டம் ஐயா எங்க வீட்டுல ஒரு விசேஷம் ஒண்ணு வச்சிருக்கிறேன் அதுக்கு தானே வந்திருக்கேன் சித்தி எங்க அம்மாளுக்கு என்ன கேள்விப்பட்டா தட்டியோட வந்திருக்கேன் தித்தின்னு சொல்லு தம்பி சொல்றேன் என்ன தம்பி உங்களுக்கு ஒண்ணும் புரியாத போல இருக்கு வாக்கியம் என்ன ஆத்துல ஒத்த சைதுவா இருக்காளோ ஆத்துல ஒத்த சைதுவா இருக்காளோ என்ன அடிக்கிற வெயில ஆத்துல ஒத்த பொடிச்சு விடாது வீட்டுல உங்க அம்மா நல்லா இருக்கிறாங்களா ஐயா கொட்டையை பிதிக்கடும் பிதிக்கு அந்த மாதிரி ஆட்டாதான் இருக்கிற எலும்பும் கொட்டிக்கும் ஏன் சாமி இந்த சாரம் எல்லாம் சாப்பிடுறது சாமி சாமி விசிறுமட்டை வச்சு விசிறதுக்கு பதிலா ஏசி ஒண்ணு வச்சு மாட்டிக்கலாம் ஏசி ஒண்ணு வச்சு மாட்டி வேலைக்கு போக சீக்கிரம் சரி நாங்கெல்லாம் வந்து ஒரு விதமான சாப்பாடெல்லாம் சாப்பிடுவோம் நீங்க என்னென்ன சாப்பிடுவீங்க சாப்பிடுறது கவிச்சென்றதே தொடமாட்டா கவுச்ச தொட மாட்டீங்க கடல் வாழைக்காய் சாப்பிட்டுக்கிறியா கடல் வாழைக்காய் தெரியாது என்ன கடல் வாழைக்காய் என்றால் கடல் வாழைக்காய்னா வாழைக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காய்
நிலத்து வாழைக்காய்னா மரத்துல இருக்கும். அது வந்து கத்தியால வச்சு வெட்டணும். ஆனா கடல் வாழைக்காய்னா அப்படி கிடையாது. ஒரு கடலுக்கு போகணும், ஒரு வலைய போடணும். அந்த வலையில அந்த வாழைக்காய் மாட்டும். ஆமா, அந்த வலையில மாட்டும். அந்த வாழைக்காயை தாண்டி ஒரு அரை மணில அப்படியே போட்டு தீத்து அந்த பிளார பூரா எடுத்துடணும். எடுத்துட்டு ஒரு கேள்வி, அந்த வாழைக்காயில பட்டை இருக்கும். அந்த வாழைக்காயில பட்டை இருக்கும். அது வந்து பட்டையை உரிக்கணும். ஆனா இந்த வாழைக்காயில வந்து பிளார எடுக்கணும். ஆமா, பிளார எடுக்கணும். அப்படி பிளார எடுத்துட்டு ஒரு 2-3 அலசிட்டு மஞ்சத்தூள் போட்டு முதல்ல போட்டு தடவிடணும். தடவிட்டு மறுபடியும் அலசணும். அப்புறம் மிளகாத்தூள் போட்டு அப்புறம் அது ஒரு 2 பேருக்கு பெரட்டி தோசை கல்லோ இல்ல வானலோ அப்படி சொல்லுவார்கள். ஏய் சொல்றது கேள்றா, என்ன வாடா போடா பிராமணன் இஷ்டப்பட்டு என் தேவையா அவனுக்கு போடுற ஒரு 10 நிமிஷம் வந்தாரு. மந்திர சொல்ற இப்படி அடிச்சான். சொல்றது கேளியா, ஒரு வானல்லையோ இல்ல ஒரு தோசைகள்லையோ போட்டு எண்ணெயை ஊற்றி ஒரு 2 பேருக்கு பெருக்கி எடுத்து ஒரு கோட்டை வாங்கி வச்சு அப்படி அந்த கோட்டை சேர்ந்து ஒரு கிளாஸ்ல ஊத்தி சாப்பிட்டுட்டு சத்தியமா உனக்கு தெரியாது சாமி, கோட்டை உனக்கு தெரியாது. அப்போ கோட்டை உனக்கு தெரியாது. முந்தா நாள் புளியா மரத்துக்கு முருண்டு குடிச்சு அழுத்தாங்க. பவுர் கூட வெளியே வராதா, ஏதோ ஒரு பாக்கெட் கிடைக்குமா? கேள, இந்த மாதிரி ஊத்தி சாட்டிட்டு அந்த கடல் வாழ்க்கை எடுத்து சாட்டினாக்கா சும்மா சொர்க்கலோகமே தெரியும். அது தயா விரால் மீன். சாப்பிட மாட்டேன். இப்ப ஆட்டுக்கறியில விலை ஏறின காரணமே நீங்க தாண்டா. பண்டிகர்னா சாப்பிடுவான். நீ கர்மதி போறாயிரா? நான் கூட என்னமோ பெரிய பேர் என்ன கேக்குறேன்? என் பேர பிராமணர் வாக்கியம். பிராமணர் என்றால் ஐயர், ஐயர் என்றால் பிராமணர். இதை செவிட்டு கங்க பிராமணர் என்றால் ஐயர், ஐயர் என்றால் பிராமணர். அது எனக்கு தெரியுது. உன் பேர் என்ன? காலகண்ட ஐயர். அந்த ஓ அருணாடி தம்பி கொள்ளுகிட்டு சமைச்சு விட்டாங்க, சாப்பிட்டு விடுவேன். சரி வேலைக்கு போன மனுஷன். சரி இருக்கட்டும், பரவாயில்ல. உன் மனைவி பேர் என்ன? காலகண்டி. காலகண்டி காலகண்டி ஐயர். எந்த கண்ட பயப்படுவா. போண்டாட்டு கை நோங்கன்னு வச்சுக்க, தூடு போய் பயப்படுவான். நீயே இவ்வளவு பெருசு இருக்கிறியா? உன் கொண்டாட்டி அம்மா பெருசு இருக்கணும். பயம் அவ்வளவு பயம், அவ்வளவு பயம். சரி நீ உள்ள போ, நான் போய் உன் கொண்டாட்டி இருக்காங்க. உன் கொண்டாட்டி நான் போறேன்னு சொல்லல, நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்றேன். நான் சரி கூப்பிடு. அடி கலகண்டி, அடி கலகண்டி.